சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் 80s 90s கிட்ஸோட ஃபேவரட் ஐஸ் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் நெய் எடுத்துகிட்டு 1 கப் மைதா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட பச்சை வாசனை போயிடும். நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போது 1 கப் சுகர் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நமக்கு 1 கம்பி பதம் வரணும். ஸோ 1 கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பர்ஃபி நல்லா செட் ஆகும். இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மாவை போட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வரணும். இப்போது நம்ம ரோஸ் எசன்ஸ், வனிலா இல்லைனா ஏலக்காய் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா திக்காக வரும். பேனில் ஒட்டாமல் இப்படி பால் மாதிரி பிடிக்க வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கப்புறம் பாதி எடுத்து ட்ரேயில் போட்டுட்டு மீதிக்கு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுவோம். அது நீங்கள் ஃபுட் கலர் பிங்க் கலர், க்ரீன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சாஃப்ரான் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் எடுத்து போட்டுடலாம். இதையுமே ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. அப்படியே வாயில் வச்சுன்னா கரைஞ்சிடும். இது ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தேங்காய் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.